ப்ரோ படம் சூப்பர் ப்ரோ. இந்தியா வந்து நம்ம பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து நம்ம ரன்வீர் சிங் சூப்பராக அடிச்சிருந்தாங்க, எல்லாருமே சூப்பராக அடிச்சிருந்தாங்க. கடைசியாக ஒன்று சொல்லணும்னா ஜெய்ஹிந்த். எல்லாருமே இன்டர்வல் சீட்ல தான் இருந்தாங்க, யாருமே எந்திரிச்சு போல. இத்தனை படம் ஹிந்தியில பார்த்தேன் நான். தமிழ் ஷோ கேன்சல் ஆகி போச்சு. உள்ள இருந்தா இப்ப யாருக்குமே தமிழ் ஹிந்தி தெரியாது. உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சீரியஸா. நல்லாதான் இருக்கு. நொறுக்கிட்டாரு, அடி அப்பளமா அடிச்சு நொறுக்கி இருக்கு. அப்படி நல்லா பண்ணிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆஸ்கார் அவார்டுக்கு ஒரு ட்ரம்ப்ன்ற மாதிரி அவருக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டை கொடுத்து விடுங்க டம்முன்னு. நல்லா இருக்கு, கண்டிப்பா நிறைய ட்விஸ்ட். இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அது சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. மியூசிக்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு, பெருசா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. ஓகே, ஹிந்தி தெரியும் அதனால ஓகே. பார்ட் 3 இல்ல, வந்து பார்க்க சொல்லுங்க. படம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. எப்படின்னா ஒரு இந்தியாவோட இப்போ பாகிஸ்தான் நிறைய அட்டாக் பண்றாங்க, அதெல்லாம் தாண்டி வந்து இந்தியா நம்ம ஸ்பை வந்து ஒரு பேட்ரியாட்டிசமா போயிட்டு எல்லாரையும் காப்பாத்திட்டு வந்திருக்கு. அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். அதை அப்படியே வந்து ரியலா தத்ரூபமா ஒரு படம் எடுத்து சூப்பரா இருக்கு ப்ரோ. அப்படி அவருக்கு சத்தியமா அது எப்படின்னா நேஷனல் அவார்டு கொடுத்துருங்க அவருக்கு. ஆமா ப்ரோ. இல்ல அவ்வளவுதான், ரெண்டு பார்ட்டோட முடிஞ்சு. சூப்பர். 4 மணி நேரம் அப்படியே கதை அப்படியே ஸ்லோவா கொண்டு போறாங்க, கடைசி வரைக்குமே வந்து சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன், சூப்பரான படம். என்ன ப்ரோ? ஆமா, ரொம்ப ஓவர் வைலன்ஸ் தான். ஆனா உண்மையிலே இப்படி நடந்திருக்கு, அதனால தான் அப்படி இருக்கு. அவ்வளவா காமிக்கல, ஆனா சில நேரத்துல வந்து ஒரு 2 சீன் இருக்கும், அதுல நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. என்னதான் கம்மியான வயசு இருந்தாலும் சூப்பர் ஆக்டிங் ஆகும். நல்லா இருக்கு ப்ரோ படம். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருக்கு, அதை விட நல்லாவே இருக்கு. வயலன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, இது அதை விட மஜா படம் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கு. ஹிந்தி தானே சுமாரா புரியுது. தமிழ் போடுறதுக்கு தான் டிக்கெட் போட்டு தான் கிடைக்கல அதுக்கு, அதனால நல்லா இருக்கு படம். நல்லா சூப்பரா இருக்கு படத்தை. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, அதான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி படம் தியேட்டர்ல வந்து பார்த்தா தான் நல்லா இருக்கும் ஆக்ஷன் பார்க்க. ஓகே, செமையா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. என்ன ப்ரோ? செமையா இருக்கு ப்ரோ, எல்லாமே செமையா இருக்கு ப்ரோ. தேர்ட் பார்ட் தெரியல ப்ரோ. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்ல ஃபிலிம், எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த படத்துல படம் ஃபுல்லாவே மெசேஜா தான் இருக்கு. பாலிடிக்ஸ் தெரிஞ்சா சூப்பரா இருக்கும். ஆமா, நிறைய சஸ்பென்சஸ் எல்லாமே இருக்கு. அதோட எங்கேஜிங்கா இருக்கு. எங்கேஜிங்கா இருக்கு. 4 மணி நேரம் போனதே தெரியல. நல்லா இருக்கு. மியூசிக் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்ல படம், ஆனா ஃபுல்லா எங்கேஜிங்கா இருக்கு. சாங் ஒரு 2 சாங் நல்லா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி சாங் இருக்கு. அதாவது சாங் இருக்கு அந்த அளவுக்கு. ஆமா, ஆனா மூவி ஃபுல்லா எங்கேஜிங்கா இருக்கு. நல்ல ஸ்டோரி, நல்ல படம், நல்லா எடுத்திருக்காங்க. 4 மணி நேரம் நல்லா ஓடுது. நல்ல படம் சூப்பரா இருக்கு. பொரியாட்டியும் கூட நல்லா தெளிவா தெரியுது, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு. துரந்தர் 1 பார்த்ததுனால அது ஈஸியா ரிலேட்டபிள் ஆகும். செகண்ட் பார்ட் அந்த இதோட ரியல் ஸ்டோரி எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி இதெல்லாம் பார்க்கலாம். வயலன்ஸ் ஏரேட்டட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட் இருக்கு, அதே அளவுக்கு அதை பீட் பண்ணிடுச்சேன். சிலருக்கு அது பீட் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கு அதே அளவு இருக்கு. அதே லெவல் தான் இருந்துச்சு. ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே நல்லா தானே இருந்துச்சு. வந்து ரொம்ப ராவா இருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அதே மாதிரி தான் இதுலயே இருக்கா இல்ல எப்படி? அதோட டபுள் மடங்கு இருக்கு. இருக்கு, அது ஜாஸ்தியா இருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லயே. ஆமா, அது அதுக்காக தானே வந்தது சொல்ல போனா. 18+ அது. ஆமா, எங்க அம்மா கூட வரேன்னாங்க, 18+ தானேன்னாங்க. பார்க்க முடியாது. வயலன்ஸ் அதிகமா இருக்கு. ஆமா, உடம்புல இந்த கறி கடையில கேட்குற மாதிரி தலை வேணுமா நெஞ்சு கறி வேணுமான்ற மாதிரி எல்லா கறியும் கிடைக்கும். அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கும். இது வந்து அவங்களுக்கு ஒத்து போற கதையா இருந்துச்சு. ஜனநாயகம் அவங்களுக்கு எதிராக இருக்குல்ல, எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, அதனாலதான். படம் அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, பார்க்கலாம் கண்டிப்பா. 2 பாட்டுமே சூப்பரா இருக்கு, கம்பாரிசனே இல்லை. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு ப்ரோ, நீங்க வந்து பாருங்க. நிறைய இது சர்ப்ரைஸ்லாம் இருக்கு, சொல்லிட்டு அது இதாயிரும். அதனால ஒண்ணு வேணும், நல்லா இருக்கு. கண்டிப்பா அதான் படம் வந்து பாருங்க, சர்ப்ரைஸ் நிறைய இருக்கு. எல்லாமே இருக்கு ப்ரோ, எல்லாமே இருக்கு, கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. 3 hours 55 minutesனாலும் படம் போரிங்கா தெரியல. எனக்கு ஒரே ஒரு நெகட்டிவா தெரிஞ்சது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சாங் வந்து வெறும் ஆக்ஷன் சீன்ஸோட போய் வெறும் இந்த EDM மியூசிக்காக மட்டுமே இருந்துச்சே தவிர மெமரபிளா எந்த சாங்குமே இல்லை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த அந்த ஒரு துரந்தரோட டைட்டில் ட்ராக் மாதிரி இதுல நான் ஒரு மேபி வரும்னு நினைச்சேன். பட் அந்த இம்பாக்ட் ஒருவேளை வராத மாதிரி இருந்துச்சு.
ஆக்சுவலி ஒரு இடத்துல மேபி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரோபகண்டா மாதிரி இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் ஒரு இது வந்து உண்மையிலேயே நடந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பிளஸ் இந்த மிலிட்டரி இஷ்யூஸ் இல்ல. இந்த படம் ஆக்சுவலி மல்டிபிள் ஸ்பேன் ஆஃப் டைம்ல நடக்குது. அது 2000s ஆரம்பிச்சு 2016 வரையும் கேரி ஆன் ஆகுது. ஸோ அந்த டைம்ல இருக்கிற சில விஷயங்கள் பாலிடிக்ஸ்லயும் சரி இல்ல ஆர்மி பேஸ் நடந்த விஷயங்களை எப்படி ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டுகளை கனெக்ட் பண்ணலாங்கிறத கனெக்ட் பண்ணிருக்காங்க. ரியல் இன்சிடென்ட்ஸை ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்ட்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த படம் பண்ணியிருக்கு. ஸோ இது சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்டா இந்த கதைக்கான கதைக்களத்தில் அந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கே தவிர அது ப்ரொபகண்டானா அது வியூவர்ஸோட இதுல தான் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான். ஆமாம், இதுலயும் சாப்டர் அதே மாதிரி தான், அதே பேட்டர்ன் தான். சாப்டர் அவங்க ஸ்டோரி சொல்றாங்க. சஞ்சய் தத் அதே ரோல் தான், எஸ்பி அஸ்லாம். அந்த கேரக்டர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுன்ஃபால் ஆன மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவ்வளோ இன்டென்ஸா காட்டின ஒரு கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டல் ஆயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மாதவன் கேரக்டர் பீக். அவரு எப்பயுமே அந்த ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்பப்போ வந்தாலுமே அவரோட கேரக்டரோட இம்பாக்ட் பயங்கரமாவே இருக்கு படம் ஃபுல்லா. ரன்வீர் சிங் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ரன்வீர் சிங் தான். அவரு படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையுமே மொத்த எமோஷன் சரி அந்த நரேட்டிவ் அவரை சுத்தி தான் அவர் இருக்கு. ஸோ அதனால அவரு தான் மொத்த படத்தையுமே கேரி பண்றாரு. நெகட்டிவ் ரோல் அது அர்ஜுன் ராம்பால் கேரக்டர், மேஜர் இக்பால் கேரக்டர், அதான் இந்த படத்துல மெயின் கேரக்டரா வராரு. ஸோ அது அவருக்கு இவருக்கு நடக்கிற ஒரு கிளாஷ் தான் படம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சப்டைட்டில் இருந்துச்சு, அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஆமா, லாகா இருக்குன்னா டியூரேஷன் சில பேருக்கு மேபி லாகா தெரியல. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டோரி ட்ரிவனா இருக்கிறனால ஒருவேளை அது கட் ஷாட் பண்ணிருக்கலாமான்னு தோணும். நிறைய இந்த சாப்டர் போறதுனால நிறைய செட் பீசஸ் இருக்கு. ஸோ இதுல மேபி ஒரு சில விஷயத்த கட் ஷாட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த கதைக்கு தேவையான வச்சிருக்காங்க. சில பேருக்கு அதுதான் நெகட்டிவா தெரியல, சில பேருக்கு மேபி அது ஓகேவா இருக்கும். நியூஸ் சேனல்ல வருவாரு, மோடி காட்டியிருக்காங்கன்னா ஆக்சுவல் மோடி இல்ல, நியூஸ்ல வருவாரு. நல்லா இருந்துச்சு, உண்மையில நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, வேற நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்த புடிச்சு அப்படி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி அடிச்சு விட்டாரு, அவர் எப்படி பிடிச்சாரு, என்னாரு அப்படின்னு சொல்லி இழுத்து வச்சு. ஆனா ஃபைனல் ட்விஸ்ட் எல்லாம் மிரட்டிட்டாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒண்ணு. எல்லாரும் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. என்ன உடையில ஒரு கட்சி சார்ந்து ஏதோ பேசின மாதிரி தெரிஞ்சது. ஆனா இதுதான். ஆனா முன்னாடி அவனுங்க போட்ட டிஸ்க்ளைமர் மட்டும் பாத்தீங்க, 2 நிமிஷத்துக்கு டிஸ்க்ளைமர் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த கதையில் வருவது இல்லாம கற்பனையே அப்படி இப்படின்னு போட்டு வச்சுட்டு போட்டு பொழந்துட்டாங்க. டைட்டில் கார்டெல்லாம் கடைசியில் எல்லாம் முடிஞ்சு எழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் டைட்டில் கார்டு வரும். எவனுமே உள்ள வீடியோக்கு போன் எடுக்கவே முடியாது. டைட்டில் கார்டு வரும்போது எவன்லாம் வீடியோ எடுக்கிறானோ அவன் கடைசி வரைக்கும் போனை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். டைட்டில் கார்டே போட மாட்டான் படத்துல, கடைசியில தான் வரும். இப்ப நாங்க முடிச்சுட்டு வந்தோடனே எல்லாரும் என்ன பண்ணோம், குடுன்னு ஓடி பாத்ரூம் போனோம். ஏன்னா யாருக்கு இந்த ஊடையில எந்திரிச்சு பாத்ரூம் போறதுக்கும் மனசு வரல. எதுக்குடா விடணும் அப்படின்னு போய் அடிச்சா 1.5 லிட்டர் போகுது ஒண்ணுக்கு. டம்ம கக்கு செதறுது. படம் முடிச்சு வெளியில வரும்போது பாருங்க எல்லாருமே கக்கூஸ் தான் விடுவாங்க. இன்டர்வெல்லையும் பாருங்க வெளில அடிச்சோன்னே எல்லாம் கக்கூஸ் தான் விடுவாங்க. தட்டன்னு முன்னாடி ஒரு 1.5 மணி நேரம், பின்னாடி ஒரு 2 மணி நேரம். என்ன மனுஷனா என்ன. எல்லாருமே இன்டர்வல் சீட்ல தான் இருந்தாங்க, யாருமே எந்திரிச்சு போல. இத்தனை படம் ஹிந்தியில பார்த்தேன் நானு. தமிழ் ஷோ கேன்சல் ஆகி போச்சு. உள்ள இருந்தா இப்ப யாருக்குமே ஹிந்தி தெரியாது. உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சீரியஸா. நல்லாதான் இருக்கு. நீங்க நொறுக்கிட்டாரு, அப்பளமா அடிச்சு நொறுக்கி இருக்கு. அப்படி நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆஸ்கார் அவார்டுக்கு ஒரு ட்ரம்ப்ன்ற மாதிரி அவருக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டை கொடுத்து விடுங்க டம்முன்னு. வட சென்னை வேறங்க, எப்படி சொல்றது, நீங்க விஸ்வரூபம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். விஸ்வரூபம் பார்ட் 1 பார்ட் 2 பாத்தீங்கன்னா பார்ட் 2 ஏதோ ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். இதுவும் அப்படி ஃபீல் ஆகும். ஆனா அப்படி ஸ்லோவாலாம் இல்ல, கட்ட தான் இருக்கும். ஆமா, அவ்வளவு பெரிய கதையை சொல்லணும்லவே, அப்புறம் டைம் தேவைப்படும்ல. அது மாதிரி டைம் எடுத்து நல்லா பண்ணிருக்காங்க. அதுதான் ட்விஸ்ட். வர்றாரா அங்கேயே சாகுறாரான்றதுதான் எனக்கு உள்ள கதையா எடுத்து வச்சிருக்காரு. 3.5 மணி நேரம் 3.25 மணி நேரம்னு. 4 மணி நேரம் கரெக்டா. சர்டிபிகேட்ல 3 மணி நேரம் 50 நிமிஷம், 4 மணி நேரம் ஆயிருது. எழுத்தெல்லாம் போட்டு முடிச்சு முன்னாடி போற டிஸ்க்ளைமரு, அது போக அந்த ஜி ஸ்டுடியோடது 2வது பாட்டோட முடிச்சுட்டாங்க. சலாம் அலைக்கும்ட்டாங்க. அவ்வளவுதான். இனிமேல இப்படி ஒரு படம்லாம் எடுக்க முடியாது. ஆனா மஸ்ட் இதை பார்த்துட்டு தமிழ் சினிமால இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு நம்ம யாராவது சொல்லிட்டு வருவாங்க.
அவங்களெல்லாம் போய் விஸ்வரூபம் படம் பார்க்க சொல்லுங்க. விஸ்வரூபம் பார்ட் 1 பார்ட் 2 பாருங்க, இதை விட கொடூரமா இருக்கும். என்ன அந்த ஆக்ஷன் பேஸ்டா இருக்கிறனால இது அவங்களுக்கு அப்படி தெரியுது, அவ்வளவுதான். என்ன பிரதர் ப்ரோ, தமிழ்ல ஒருத்தர் எடுத்தாரு ப்ரோ விஸ்வரூபம்னு, அதை ரிலீஸே பண்ண விடாம போட்டு அந்தால போட்டு சத்தாச்சு, கடைசியில இப்போ அவர் அரசியல் போயிட்டாரு. இப்ப யார் அப்படி உட்காந்து படம் எடுப்பா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு எல்லாரும் விஸ்வரூபம் மாதிரி இருக்குன்னாங்கல்ல, செகண்ட் பார்ட் அதே மாதிரி தான் இருக்கும். செகண்ட் பார்ட் நீங்க விஸ்வரூபம் பாத்தீங்கன்னாலும் திடீர்னு ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுவும் அப்படி தோணும். பட் ஆனா ஒர்த்து வாட்சிங் தான். விஸ்வரூபம்லாம் யாரு தேட்டர்ல பார்க்கலையோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்துல இருக்குது. ஹிந்தியோ தமிழோ ஏதோ ஒண்ணுல போய் பாருங்க. நான்லாம் இப்போ ஹிந்தியில தான் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் ஹிந்தி கத்துக்கிறது தான் கஷ்டம், பட் நமக்கு புரியுது, கேட்டுக்கிறது தானே. நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருக்கோம், அதனால இது நாளையில இருந்து எப்படியும் தமிழ்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் கண்டிப்பா போய் படம் பாருங்க. மெசேஜ் எல்லாம் கிடையாது, ஒரு தேசப்பற்றோட இருங்க. இந்தியாவில் பிறந்துட்டோம், சாகிற வரைக்கும் இந்தியாவில் தான் இருக்க போறோம். நீங்க முஸ்லீமு ஹிந்துன்னு பிரிச்சுக்காம நீங்க பிறந்த நாட்டுக்கு உருப்படியா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. உருப்படியா பண்ணாலும் உபத்திரமா எதுவும் பண்ணாம இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எல்லாரும் மஸ்ட் வாட்ச் தான், போய் பார்க்கலாம்.